நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோமர் புறாக்களை பற்றி தான். இந்த வருஷம் பந்தயம் எல்லா கிளப்லேயும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சில கிளப்பில் 500 கிலோமீட்டர் பந்தயம் வர முடிஞ்சாச்சு. ஆனால் எங்கள் கிளப்பு இந்த வாரத்தில் தான் பந்தயம் ஸ்டார்ட் ஆகும். எங்கள் கிளப்பில் இந்த வருஷம் 16 கூண்டுகள் தான் பங்கேற்கு. சில கூடுகள் சில காரணங்களால் விட முடியலை. எங்களுக்கும் கூட்டில் நோய் பிரச்சனை வந்ததுனால விட முடியலை. அடுத்த வருஷம்தான் பங்கேற்க முடியும். இப்போ ரொம்ப பரவாயில்ல, நம்ம கூண்டு நோயிலேருந்து ஓரளவு தப்பிட்டு இருந்தாலும் நோயில் பாதிக்கப்பட்ட புறாக்கள் கொஞ்சம் இருக்குது. அது நான் சரியாகலை. இருக்கக்கூடிய புறாக்களை வச்சு நம்ம நல்லா டெவலப் பண்ணணும். வெளியில் இருந்தும் கொஞ்சம் பேடுகள் எடுத்து அதை நம்ம கூண்டை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும். அப்படி நம்ம டெவலப் பண்ணால் தான் அடுத்த வருஷம் நம்ம இருந்த அதே பழைய ஃபார்முக்கு நம்ம புறாக்களாக கொண்டு வர முடியும். இதெல்லாம் ஆண்கூட்டில் உள்ள புறாக்கள். ஆண்கூட்டு பரவாயில்லை, நம்ம கையில் நல்ல பறந்த புறாக்கள்லாம் கையில் இருக்க தான் செய்யும். அதனால் வெளியிலேருந்து புறாக்கள்லாம் எடுக்கணுக்கிட்டு தேவை கிடையாது. ஃபீமேலேருந்து 1-2 புறாக்கள் அங்கே வெளியிலேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்கோம். இனி ஒரு வேக்சின் போட்டுட்டு ஃபீமேல் கொண்டுலேருந்து கொஞ்சம் ஃபீமேல் புறாக்களை வெளியிலேருந்து வாங்கி இந்த அடுத்த வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக உள்ளே இறங்கணும் பந்தயத்துக்கு. சில புறாக்கள் நல்ல ஒரு கண்டிஷனாகிட்டு இருக்குது. பந்தயத்துக்கு இப்போ விட்டாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் தான் நம்ம கொண்டு புறாக்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த புறாக்களை நம்ம ட்ரைனிங்கே போடாமல் வச்சு அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு கொண்டு போனால் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம கிடைக்காது. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அட்லீஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ரைனிங்காவது நம்ம போட்டு வைக்கணும். அப்படி போட்டு வச்சா தான் அடுத்த வருஷம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம நல்லா கிடைக்கும். நம்ம ஒரு வருஷம் பட்டா புறாக்களாட்ட இருந்துட்டு ட்ரைனிங் சுத்தமாக கொடுக்காம 2வது வருஷம் கொண்டு போனோம்னா அந்த அளவு அதனுடைய சக்ஸஸ் இருக்காது. அதனால் இன்னும் ஒரு வேக்சின் போட்டுக்கிட்டு அடுத்த மாதத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங், ஒரு 50 கிலோமீட்டர் ட்ரைனிங் போடணும். இது நம்ம கூண்டில் ஒரு முக்கியமான 3 லைனில் உள்ள புறாக்கள் நல்ல இப்போவும் கண்டிஷனாக இருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்து அதை பற்றி பார்க்கலான்னு தான். இது ஒரு சப்ஜா லைனு. 575 கிலோமீட்டர்லாம் அந்த டே பண்ணியிருக்கு. 700 கிலோமீட்டர்லாம் அடுத்த நாள் காலையிலே இறங்கியிருக்கு. இதனுடைய வம்சாவளி, அதாவது கிராண்ட்ஃபாதர் அந்த லைன்லாம் 1000லாம் வின் பண்ணி கொடுத்துருக்கு. அது நல்ல லாங் டிஸ்டன்ஸ் பேடு. மிடில் டிஸ்டன்ஸ்லேருந்தே அதனுடைய ஸ்பீடு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அதில் ஒரு பேடு பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்போவும் நல்ல ஒரு இதாட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து. இன்னொரு லைனு இது எங்களுடைய கிளாவர் லைனு. இது நல்ல ஒரு ஸ்பீட் பண்ணக்கூடிய லைன் தான். 575 கிலோமீட்டர்லாம் எங்கள் கூண்டிலே ஆன் த டேலாம் பண்ணி கொடுத்துருக்கு. இது குங்குமமுடி கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல கண்டிஷனாட்டு ஒரு நல்ல மசில்ஸ் கண்டிஷனோடு இருக்குது. இந்த பேர்டு ஒரு நல்ல சின்ன யங் பேர்டு தான். ஸ்டார்டிங்கிலே அதனுடைய பறவைகள்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப லாங் பறக்கும், டைம் எடுத்து பறக்கும். இந்த ட்ரிப்பு பந்தயத்தில் சேர்ந்திருந்தால் இது கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தந்திருக்கோம். அதனால் இந்த பேர்டுகளை ஒரு சின்ன ட்ரைனிங் போட்டுட்டு அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு நம்ம இறக்கணும். இது ஒரு கருங்கண்ணு புறா, வெட்டுக்கண்ணில் தான் இந்த புறா இருக்கும். புறா ஒரு நல்ல கண்டிஷனான புறா. 1000 வரை இதனுடைய லைனேஜ் பண்ணியிருக்கு. எங்கள் கொண்டில் 700 வரை இதனுடைய லைனேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 1000 இந்த லைன்லேருந்து ரிட்டர்ன் ஆகலை. மிடில் டிஸ்டன்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்பீடு கொடுக்கக்கூடிய புறாயாட்டு இருக்கும். கான்ஃபிடெண்ட்டாக 500லாம் வச்சா மிஸ்ஸே ஆகாது. இந்த லைன் சூப்பராக அழகாக ரிட்டர்ன் ஆகும். நம்மளுடைய மிஸ்டேக் இருந்தால் தான் அப்புறம் ரிட்டர்ன் ஆகாமல் போகும். இந்த லைன் ஒரு சூப்பர் லைனு. இதனுடைய பேர்டுகள் எங்கள் கொண்டிலே 1000 பண்ணி கொடுத்துருக்கு. 575 ஆன் தடை பண்ணி கொடுத்துருக்கு. 475லாம் ப்ளேஸ்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு ஃபீமேல் பேர்டு தான், பட்டா பேர்டு தான். பார்க்க ஒரு நல்ல கண்டிஷனாக இருந்து. இந்த இப்போ நம்ம காணிச்சிருக்க 3 பேர்டு போல் ஒரு 10 பேர்டு நம்ம கையில் இருந்தாலே ஸ்ட்ராங்காக பந்தயத்துக்கு உள்ளே இறங்கலாம். நம்ம 1000 வரை ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோக்களில் நம்ம கொண்டு எப்படி வேக்சின் போட்டு புதுசாக ஜோடி போடும் அதை பற்றி போட போகிறோம். இந்த லைனேஜ் வந்து 475 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஸ்பீடே கொடுக்கும். அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும். மிடில் டிஸ்டன்ஸில் இந்த பேர்டனுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஓகே பை, தேங்க்ஸ்.